ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ரீசைக்கிள் பின்னை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது, அது இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ரீசைக்கிள் பின் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம தவறுதல ஏதாவது ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸை டிலீட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அது ரீசைக்கிள் பின்னில் போய்ட்டு சேவ் ஆகும். ஸோ திரும்ப நம்ம அதுலேருந்து ரிகவர் பண்ணிக்கவும் முடியும். பட் இது எனேபிள் பண்ணாமல் இருப்போமா இருந்துச்சுன்னா பெர்மனண்ட்டாகவே அந்த ஃபைல் டாக்குமெண்ட் டிலீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரீசைக்கிள் பின் எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ஃபைல் மேனேஜர் உள்ள போயிடணும், இல்லாட்டி மை ஃபைல்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடணும். போனோன்னே இங்கே உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ இதுலேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீசைக்கிள் பின் அப்படின்ற ஆப்ஷனை லாஸ்ட்டாக பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ரீசெண்டாக டிலீட் பண்ண ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ரிகவர் பண்ணிக்கணுன்னா கூட நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிருப்பீங்களா இருந்துச்சுன்னா ரீஸ்டோர் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும், டிலீட் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் ரீஸ்டோரும் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணுறேன்னா டிலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம ரீசைக்கிள் பின்னை நம்ம ஃபைன் பண்ணுறது, அது இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.